So fermentation, அதாவது major focus of biotechnology வந்து first one fermentation, next one வந்து biomass. Biomass அப்படின்றது biomass for bulk production of single cell protein, alcohol and biofuel. இந்த single cell protein SCP அப்படின்றது என்னென்னா single cell, அதாவது ஆல்கே குளோரல்லா அப்படின்ற ஆல்கேல இருந்தோ அல்லது அல்கலி ஜீன்ஸ் அப்படின்ற ஆல்கேல இருந்தோ இருக்கக்கூடிய ஒரு செல்களானது ஒரு செல் புரதம் அல்லது தனி செல் புரதம் அப்படின்னு பேர் இதுக்கு. இட் வில் பி யூஸ்ட் அஸ் இட் ஹாஸ் அன் ஹை லெவல் ப்ரோட்டீன் கண்டென்ட். ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஃபுட் மெட்டீரியல் ஃபார் கேட்டில்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங். இந்த அஸ்ட்ரானட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து என்னது இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் டேப்லெட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து என்சைம்ஸ் அப்படின்றது பயோசென்சார்ஸ் இன் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படக்கூடிய என்சைம்கள் தயாரிக்க பயன்படுது. தென் பயோஃபியூயல்ஸ், பயோ அப்படின்னாவே என்ன அர்த்தம், பயோ அப்படின்னாவே லிவிங் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. பயோஃபியூயல்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஆல்கஹால் அண்டு மீத்தேன். தென் மைக்ரோபியல் இனாக்குலன்ஸ் அஸ் பயோஃபர்டிலைசர்ஸ் அண்ட் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ். Then plant and animal cell culture for production of secondary metabolites, monoclonal antibodies. Then recombinant DNA technology. Recombinant DNA technology அப்படின்றது for production of fine chemicals, enzyme, vaccines, growth hormones, antibiotics and interferon. ஓகேவா, இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த +2 பழைய 12th புக் இருந்தது அப்படின்னா ஒரு கிளான்ஸ் இது வாங்கி பாருங்கள். இல்லைனா நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு. அதில் வந்து இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அந்த இன்டர்ஃபெரான், க்ரோத் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஒரு முறை வேணால் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். தென் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அப்படின்றது டூல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இஸ் யூஸ்டு ஃபார் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட், வாட்டர் ரீசைக்ளிங். ஸோ இதில் வந்து இதெல்லாமே வந்து என்னது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மாடர்ன் பயோடெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவிட்டி. அதை வந்து ஜஸ்ட் நான் ஒரு முறை படித்து காமிக்கிறேன், படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது த மேஜர் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி ஆஸ் அன் இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்ட் வித் மல்டி டிசிப்ளினரி அப்ளிகேஷன்ஸ் ஆர் லிஸ்டட் பிலோ. அதாவது என்னென்ன ஃபீல்டில் என்னென்ன யாரெல்லாம் வந்து எவ்வளோ என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பிஃபோர் காமன் ஏரா, அதாவது பிஃபோர் கிறிஸ்ட் பர்த்துக்கு முன்னாடியே வந்து என்னது பிரெட் மேக்கிங், fermentation of fruit juices and plant exudates to produce alcoholic beverages using yeast. ஈஸ்ட் அப்படின்றது என்னது நார்மலாக பேக்கரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெர்மெண்டர். அந்த ஃபெர்மெண்டேஷனை யூஸ் பண்ணி என்னது ப்ரெட்டு, அதே மாதிரி ஆல்கஹால் பீவரேஜஸ் அப்படின்றது என்னது ஒயின், விஸ்கி அதெல்லாமே செய்கிறாங்க இல்லையா. ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் அப்படின்னாவே எல்லாமே ஃபெர்மெண்டேஷன். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுண்டக்கஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவே வந்து என்னது இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் தான் நடக்கும். அந்த ஸ்டார்ச் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டார்ச் வந்து என்ன ஆகும், அந்த ஃபங்கல் ஃபார்ம் ஆகி அந்த ஈஸ்ட் ஃபார்மேஷன் ஆகி என்ன ஆகும், தட் வில் பி நொதிக்க செய்வாங்க. அதாவது நொதிக்க செய்கிறது அப்படின்னா என்ன, ஃபெர்மெண்டேஷனாக நொதித்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு 4-5 நாள் வைக்கும்பொழுது என்ன ஆகும், அது ரொம்ப சோர் டேஸ்ட், புளிப்பு சுவை அதிகமாகி என்ன ஆகும், இட் வில் பி டர்ன்ட் அஸ் ஏ ஆல்கஹாலிக் பீவரேஜஸ். தென் pre-20th century, 1770, Anthony Lavoisier gave chemical basis of alcoholic fermentation. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, அவ்வளோதான். தென் 1798, Edward Jenner was first viral vaccine to inoculate a child from smallpox. எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றவர் என்னது, யார் அவர், ஹீஸ் எ ஃபாதர் ஆஃப் வேக்சின் இல்லையா, அவர் வந்து ஃபஸ்ட்டு வைரல் வேக்சினை கண்டுபிடிச்சார். தென் 1838, protein discovered, named and recorded by Gerardus Johannes, Mulder and Jones Jacob Berzelius. Then 1871, Ernst Hope Seyler discovered enzyme invertase. enzyme invertase அப்படின்றது என்னென்னா, இந்த என்சைம் எதுக்கு யூஸ் ஆகுனா, இப்போல்லாம் சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்வீட்காக சுகருக்கு பதிலாக போடுறாங்க இல்லையா, அது வந்து அந்த இன்வெர்டேஸ் அப்படின்ற என்சைம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா, இட் இஸ் யூஸ்டு டு மேக்கிங் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அப்படின்னா இப்போ டேப்லெட் போடுறாங்க, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, டீ காஃபிலெலாம் சுகருக்கு பதிலாக ஒரு டேப்லெட்ஸ் போடுறாங்களே, அந்த டேப்லெட்ஸை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய என்சைம் தான் இன்வெர்டேஸ். நெக்ஸ்ட்டு லூயிஸ் பாஸ்டர் ஐடென்டிஃபைட் ரோல் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன் ஃபர்மெண்டேஷன். இது எல்லாமே வந்து pre-20th century. நெக்ஸ்ட்டு 20th centuryயில் பார்த்தீங்க அப்படின்னா 1919, the term biotechnology was coined by Carl Erskine.
ஸோ அந்த 20th செஞ்சுரியில் தான் பயோடெக்னாலஜி இது எல்லாமே வந்து இட் ஆல் கம்ஸ் அண்டர் த டெக்னிக் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்றத வந்து கார்ல் எர்கே முதல்ல சொன்னார். தென் 1928 discovery of penicillin by Alexander Fleming. 1941 experiment with Neurospora crassa resulting in one gene one enzyme hypothesis by George Beetle and Edward Tatum. இதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா பீட்டில் அண்ட் டாட்டம் ஹைப்போதீசிஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது நியூரோஸ்போரா அப்படின்றது இட் இஸ் அன் சிங்கிள் செல் ஆர்கானிசம். அதிலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஜீன்களை பிரித்தெடுத்து ஒவ்வொரு ஜீன்களும் ஒரு என்சைமுக்கு காரணமானவை அப்படின்றத வந்து ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைப்போதீசிஸ் அப்படின்றத முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொன்னாங்க. ஸோ இந்த நியூரோஸ்போரா வந்து என்ன பண்ணுன்னா இட் ஃபெயில்டு டு சிந்தசைஸ் த அமினோ ஆசிட் டியூரிங் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ தட் பீட்டில் அண்ட் டாட்டம் அப்படின்றவங்க முதல்ல இந்த கோட்பாடை சொன்னாங்க. இது கேட்பாங்க 1 மார்க்கில். who resulting the one gene one enzyme hypothesis அப்படின்னா ஜார்ஜ் பீட்டில் அண்ட் எட்வர்ட் டாட்டம். 1944 ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஆஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அவேரி மெக்கார்டி அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க டிஎன்ஏ அப்படின்றது இட் இஸ் எ ஜெனட்டிக் மெட்டீரியல், அதாவது மரபியல் பொருள் என்ன ஒரு உயிரினத்தில் டிஎன்ஏ அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாங்க. தென் 1953 discovery of double helix structure of DNA by James Watson and Francis Crick. நம்ம 10th படித்தோம் இல்லையா டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ வாட்சன் அண்ட் கிரிக் மாடல். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் வாட்சன் அண்ட் கிரிக் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பேர். அதை முதல்ல வந்து இரட்டை சுருள் மாதிரி அப்படின்னு டிஸ்கவர் பண்ணது வாட்சன் அண்ட் கிரிக். ஸோ தட் இட் இஸ் கால்டு வாட்சன் அண்ட் கிரிக் டிஎன்ஏ மாடல் அப்படின்வாங்க. தென் 1972 டிஸ்கவரி ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பை ஆர்பர் ஸ்மித் அண்ட் நாதன்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்றது என்னது இட் இஸ் அதர்வைஸ் கால்டு molecular scissors. It is used to cut the DNA into fragments at specific sites. அதாவது டிஎன்ஏவை வந்து ஒரு குறிப்பிட்ட நியூக்ளியோடைடு வரிசையில் துண்டுகளாக்கக்கூடிய என்சைமுக்கு பேர் தான் வந்து என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகே, ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்டு மாலிகுலார் சிசர். In 1973 fragmentation of DNA combined with plasmid DNA rDNA technology. Then genetic engineering modified gene by Stanley Cohen, Annie Gang, Robert Helling and Robert Boyer. Fragmentation of DNA combined with plasmid DNA. What is mean by plasmid? Plasmid அப்படின்றது என்னது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியாவில் பார்த்தோம் இல்லையா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியாவில் வந்து நியூக்ளியாய்டு இருக்கும், அதுக்கு பக்கத்திலே எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து பாக்டீரியா அப்படின்னா நியூக்ளியாய்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு 2 குட்டியாக ஒரு ரவுண்ட் இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து என்னது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. அதுதான் வந்து என்னது பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் டோனர்லேருந்து ஒரு டிஎன்ஏ பிரித்து எடுப்பாங்க, ரெசிபியன்ட்லேருந்து ஒரு டிஎன்ஏ பிரித்து எடுப்பாங்க, இதை ஃப்ராக்மெண்ட்ஸாக பண்ணுவாங்க. இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு ரெசிபியண்ட்டுக்கு போகக்கூடிய வெஹிக்கிளாக யூஸ் ஆகக்கூடியது தான் வந்து என்னது வெஹிக்கிள்னால் என்ன ஊர்தின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வெஹிக்கிளாக யூஸ் ஆகக்கூடியது தான் வந்து என்னது இந்த பிளாஸ்மிட். ஸோ இது மூலமாக உருவாகக்கூடியது தான் வந்து என்னது ஆர்டிஎன்ஏ. ஓகேவா. ஸோ இதை வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் 1975 வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் பை கோஹ்லர் அண்ட் மைல்ஸ்டன். தென் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படின்றது ஆன்டிபாடி அப்படின்றது எதிர்உயிரை கண்டுபிடித்தாங்க. தென் 1976 சாங்கர் அண்ட் கில்பர்ட் டெவலப்டு டெக்னிக் டு சீக்வன்ஸ் டிஎன்ஏ. சீக்வன்ஸ் அப்படின்றது என்ன டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைடு வரிசைகள் தான் வந்து என்னது சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அதை முதல்ல டெவலப் பண்ணது யார் சாங்கர் அண்ட் கில்பர்ட். தென் 1978 ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் இன்சுலின் இன் ஈகோலி அப்படின்றது இட் இஸ் எ பாக்டீரியா விச் லிவ்ஸ் இன் அவர் ஸ்மால் இன்டெஸ்டைன். நம்மளோட மனிதனின் சிறுகுடலில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியம் தான் வந்து ஈகோலை எசர்சியா கோலை. அந்த எசர்சியா கோலையோட டிஎன்ஏல வந்து அதாவது பிளாஸ்மிட் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்மிட்டில் கணைய செல்கள் லிவர் செல்ஸ்லேருந்து அந்த இன்சுலின் சுரப்பதற்கு தேவையான அந்த டிஎன்ஏவை பிரித்து எடுத்து அந்த பிளாஸ்மிடோட இணைத்து எது பண்ணுவாங்க எசர்சியா கோலைக்குள்ளே நம்மளோட ஹியூமன் இன்டெஸ்டைனில் இன்சர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்பொழுது ஹியூமன் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஹாஸ் அ கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் இன்சுலின். ஓகேவா. அதுக்கு பேர் தான் வந்து என்னது ஹியூமிலின்.
Then next 1979 development of artificial gene functioning with the living cells by H.G. Khorana. 1982 US approved human insulin, the first pharmaceutical product of RNA technology for human use. ஸோ ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னப்பல என்னது மருத்துவத்துறையில் வந்து முதல்ல ஹியூமலின் அப்படின்றது தான் அந்த என்ன அந்த ஈகோலையில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? தென் 1983 யூஸ் ஆஃப் டிஐ பிளாஸ்மிட்ஸ் டு ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம் பிளான்ஸ். டிஐ பிளாஸ்மிட் அப்படின்றது டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்ஸ் அப்படின்றது வந்து அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியம் இருக்குது. அதில் வந்து டிஐ பிளாஸ்மிட்னு இருக்கும். அதாவது அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் அப்படின்ற பாக்டீரியா. எல்லா பாக்டீரியாவையும் என்ன இருக்கும்? எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கும். அதுக்கு பேர் பிளாஸ்மிட். இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் அப்படின்றது வந்து சாயில் இன்ஹிபிட்டிங் பாக்டீரியா. அதாவது மண்ணில் வாழக்கூடிய ஒரு மண்வாழ் பாக்டீரியம். அந்த பாக்டீரியமில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்டில் வந்து டிஐ பிளாஸ்மிட்னு இருக்கும். அது என்ன கெப்பாசிட்டி அப்படின்னா, டிஐனா டியூமர் இன்டியூசிங், அதாவது கட்டிகளை தோற்றுவிக்கக்கூடியது. அந்த அந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் மண்வால் பாக்டீரியம்னால அதை வந்து வெக்டராக யூஸ் பண்ணும்பொழுது அந்த டிஐ இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ரெசிபியன்ட் பிளான்ட்டோட டிஎன்ஏல போய் அந்த டியூமரை இன்டியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டிஐ பிளாஸ்மிட். 1986 வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் டெக்னாலஜி பை கரே முல்லேஸ். பாலிமரேஸ் பிசிஆர் டெக்னாலஜி அப்படின்றது அதெல்லாம் பின்னாடி டிஷ்யூ கல்ச்சரில் படிப்பீங்க. தென் 1987 gene transfer by biolistic transformation. 1992 first chromosomes of yeast is sequenced. முதல்ல வந்து ஈஸ்டோட குரோமோசோமை சீக்வன்ஸ் பண்ணது 1992ல. 1994 US approved the first genetically modified food, flavor sour tomato. genetically modified food அப்படின்னா என்னென்னா, அந்த தக்காளி செடியில் வந்து அதனுடைய ஜீன்களை மாற்றமைத்து உருவாக்கப்பட்டது தான் வந்து என்னது ஃப்ளேவர் சவர் டொமேட்டோ. முதல்ல யார் அப்ரூவ் பண்ணது? US in 1994. In 1997 the first transgenic animal, mammalian sheep Dolly, developed by nuclear cloning by Iran Wilmot. அப்படின்றவர் தான் முதல்ல வந்து என்ன பண்ணாங்க, டாலி அப்படின்ற ஷீப்பை வந்து என்ன பண்ணாங்க, அதோட ஜீன்களை மாற்றி அமைத்து ஒரு புதிய உயிரினத்தை உண்டு பண்ணாங்க. பட் it was applicable only for the plants. It was prohibited by animals. Why? Because ஒரே மாதிரி நிறைய உயிரினங்கள், இப்போ நம்ம உடம்புலேருந்து ஏதாவது ஒரு செல்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை எடுத்து என்ன பண்ணலாம், நம்மளை மாதிரி நிறைய உயிரினங்களை உருவாக்கலாம். தட் வில் பி induced to malpracticing and it will be giving great trouble to the society அப்படின்றனால that was prohibited in animals. It will be only applicable for the plants alone to improve its quality and quantity of foods. Okay, then 2000 வந்து first plant genome of Arabidopsis thaliana sequenced. அதாவது Arabidopsis thaliana அப்படின்றது என்னென்னா, ஒரு வீடு, களைச்செடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பயிர்களுக்கு நடுவில் வளரக்கூடிய ஒரு அன்வான்ட் வீடு தான் வந்து என்னது Arabidopsis thaliana. அதில் இருக்கக்கூடிய ஜீனோம் அப்படின்றது என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் ப்ரெசன்ட் இன் அன் ஆர்கானிசம் இஸ் கால்டு ஜீனோம். இந்த Arabidopsis thaliana அதுதான் வந்து இருக்கிறதுலே மிக சிறிய ஜீனோம். அதில் வந்து மொத்தமே 10 குரோமோசோம் 10 ஜீன்கள் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து என்னது குரூசிபெரே வகுப்பை சார்ந்த ஒரு களைச்செடி. அதில் இருக்கக்கூடிய ஜீனோமை முதல்ல கண்டுபிடிச்சது வந்து 2000. ஓகேவா? இது எல்லாமே வந்து 20th century. இதை விட அட்வான்ஸ்டு லெவலாக வந்து 21st century என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2001 ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் கிரியேட்ஸ் எ டிராஃப்ட் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் சீக்வன்ஸ். 2002 வந்து ஃபர்ஸ்ட் கிராப் பிளான்ட் ஜீனோம் சீக்வன்ஸ் இன் ஒரைசா சட்டைவா. ஒரைசா சட்டைவா அப்படின்றது என்னது, நெல் பயிர் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிடக்கூடிய நெல்லில் வந்து அதோட பிளான்ட் ஜீனோம் அப்படின்றது என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் டிஎன்ஏ ப்ரெசன்ட் இன் த ஆர்கானிசம் இஸ் கால்டு ஜீனோம். அந்த அந்த ஒரைசா சட்டைவாவில் இருக்க நெல் பயிரில் இருக்கக்கூடிய ஜீனோம் சீக்வன்ஸை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. நெல்லில் வந்து 24 or 42 இருக்கும். ஓகேவா? தென் 2003 வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்டட், ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஆன் த லொக்கேஷன்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீன்ஸ் ஆன் ஆல் 46 குரோமோசோம். 2003 வந்து ஹியூமன் ஜீனோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 46 குரோமோசோமோட சீக்வன்ஸையும் தே வில் பி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணாங்க. தென் 2010 சர் ராபர்ட் ஜி எட்வர்ட்ஸ் டெவலப்டு இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் இன் அனிமல். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம டெஸ்டிவ் பேபியெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அனிமல்ஸில் வந்து இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனை வந்து டெவலப் பண்ணாங்க. தென் 2016 வந்து ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்டட் இன்டு ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் ரீஎனேபிள் பேஷண்ட் டு வாக், ஸ்டெம் செல் தெரப்பி. ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றத நம்ம என்ன சொன்னோம், அந்த பிளாசன்டாவில் இருக்கக்கூடிய அந்த பிளட் டிஷ்யூஸ் தான் வந்து ஸ்டெம் செல்ஸ். அதை வந்து
ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்து பக்கவாதம் வந்தவங்களுக்கு இன்சர்ட் பண்ணும்பொழுது அந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு சொன்னோம், டு ரெக்கவர் தி டிசீஸ். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த பேஷண்ட் வந்து இஸ் எனேபிள் டு வாக். அதுதான் வந்து என்னது ஸ்டெம் செல் தெரப்பியை வந்து முதல்ல சொன்னது 2016. தென் 2017 blood stem cells grown in lab. ஸோ அதை வந்து அப்புறமா என்ன பண்ணாங்க, லெபார்ட்டரியிலே வந்து blood stem cells-ஐ வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணாங்க. தென் 2018 வந்து ஜேம்ஸ் அலிசன் அண்டு சுகு ஹாங்கோ டிஸ்கவர்டு ப்ரோட்டீன் ஃபவுண்ட் இன் இம்யூன் செல்ஸ். திஸ் ஃபவுண்ட் எ நியூ ரோல் இன் கேன்சர் தெரப்பி. அதாவது செல்கள் இம்யூன் செல்ஸ் அப்படின்னா என்னது, செல்களை அளிக்கக்கூடிய இம்யூனிட்டி, செல்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் இருக்கும் மாதிரி டிஸ்கவர் பண்ணாங்க, ப்ரோட்டீனை வந்து கண்டுபிடிச்சாங்க. அது வந்து என்னது கேன்சர் தெரப்பிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகேவா? தீஸ் ஆர் த ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பயோடெக்னாலஜி. இதை வந்து என்ன பண்ணுறேன், ஒரு முறை கோ த்ரூ பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்ட்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியும் வந்து கேட்பாங்க. வாட் இஸ் டிஷ்யூ கல்ச்சர், டிஷ்யூ இன்ஜினியரிங், வாட் இஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து உன்னோட நாலேஜுக்காகவும் ப்ளஸ் மேபி ஆஸ் இன் த 1 mark கொஸ்டின்ஸ். ஓகே. டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியில் வந்து கன்வென்ஷனல் மெத்தட் அண்டு மாடர்ன் பயோடெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு டீட்டெயில்டாக வந்து ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜியும் வாட் இஸ் மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு RDNA டெக்னாலஜி எல்லாம் வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா?